ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். மனோஜும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வராங்க. விஜயா போயிட்டு ஆர்த்தி எடுக்கிறாங்க. அப்போ முத்து பார்த்துட்டு ஆமாம் நல்லா எடுங்க, அப்பாவோட காசு 27 லட்ச ரூபா சீக்கிரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து எடுங்க அப்படின்றாங்க. மீனா கிட்ட ஆர்த்தி தட்டை கொண்டு போய் வெளியில் ஊற்றிட்டுவான்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம முத்து கம்முன்னு இல்லாமல் மீனா அவனோட தலையிலே ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம மனோஜ் உள்ளே வந்த உடனே சோஃபாவில் படுத்துக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முத்தும் அண்ணாமலை இருந்துட்டு அதுக்குள்ள நீ டயர்ட் ஆயிட்டியா அப்படின்றாங்க. ரவி, ஸ்ருதி, மீனா எல்லாரும் சொல்றாங்க வேலையை பிடிச்சி பண்ணோம்னா எந்த ஒரு டயர்டும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு உடனே டென்ஷன் ஆயிடும். அடுத்து மனோஜும் ரோஹிணி ரூமுக்கு போயிடுறாங்க. மனோஜ் நல்லாவே தூங்கிடுறாங்க. விஜயா போயிட்டு சாப்பிட வாடான்னு சொல்லி கூப்பிடும் போது இல்லை எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தூங்கிடுறாங்க. முத்து தூங்கலான்னு சொல்லிட்டு கதவை தட்டுவாங்க. ரோஹிணி வருவாங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்ல முத்து உடனே அடிச்சு எழுப்பிடு அப்படின்வாங்க. அங்க ஒரு பிரச்சனை போகும். நம்ம விஜயா மீனாவை தான் திட்டுறாங்க. ஏன் உன்னால வெளியில படுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு முத்து நீ என்ன தூங்கணும் அவ்வளவுதானே, நீ என்னோட ரூம்ல போய் தூங்கு அப்படின்றாங்க. முத்து இருந்துகிட்ட வேண்டாம்ப்பா நீங்க அங்கேயே போய் தூங்குங்க, நாங்க எப்பயும் போல மொட்டை மாடிக்கே போறோம்னு சொல்லிட்டு அங்கேயே போயிடுறாங்க. முத்து மீனா கிட்ட சாரி மீனா, எங்க பாட்டி சொல்லி நம்ம வெளியில படுத்திருக்கோம் பாரு அப்படின்றாங்க. மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது என்ன புதுசா இருக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்றாங்க. மனோஜ்க்கு ஓனர் ஆயிட்டோன்னு திமிரு, இவன் கூட சேர்ந்து பார்லர் அம்மாவும் ஓவரா பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. என் அப்பா இந்த வயசுலயும் வெளியில படுக்கலான்னு சொல்றாரு, என் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. மீனா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. முத்து சொல்றாங்க ஆனா ஒண்ணு மீனா, உனக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்குவேன் அப்படின்றாங்க. மீனா இருந்துகிட்டு நான் இப்பவே சந்தோஷமா தான் இருக்கேங்க அப்படின்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ரோஹிணி மனோஜ் எழுப்பி விடுறாங்க. மனோஜ் இருந்துகிட்டே எனக்கு டயர்டா இருக்கு ரோஹிணி அப்படின்றாங்க. அண்ணாமலை இருந்துகிட்டே இன்னும் அந்த தொழிலதிபதி எந்திரிக்கலையா அப்படின்றாங்க. விஜயா இருந்துகிட்டு இந்நேரம் அவன் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியா இருந்திருப்பான், அவனை பத்தி பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே அப்படின்றாங்க. விஜயா போயிட்டு மனோஜை எழுப்பி விடுறாங்க. அண்ணாமலை போய் திட்டிட்டு இருக்காங்க. மனோஜை எழுந்திரிடா, பிரஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே எப்படி இருந்தா எப்படி அப்படின்றாங்க. அடுத்து முத்து மீனா கிட்ட என்ன மீனா சத்தம் அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் உங்க அண்ணன் எழுந்திரிக்கல அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்றாங்க அவன் எங்க போறான், வெட்டி பையன் வீட்டுல தானே இருக்க போறான் அப்படின்றாங்க. உடனே மீனா இருந்துகிட்டு இல்ல அவங்க கடைக்கு போகணும் இல்ல அப்படின்னு. ஆமா இல்ல தொழிலதிபர் ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அங்க கொஞ்சம் ஃபன்னா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.